அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் புது செருப்பு போட்டுட்டு கோயிலுக்கோ அல்லது கல்யாணத்துக்கு போனாங்க அப்படின்னா, அங்கே உங்களுடைய செருப்பு காணாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி காணாமல் போனால் யாரும் வருத்தப்படாதீங்க. நமக்கு வர இருந்த ஒரு கெட்ட நிகழ்ச்சி அந்த செருப்போட போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக மற்றவங்களுடைய புது செருப்பை நம்ம யாரும் போட்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க போடக்கூடிய செருப்பை கண்டிப்பாக நம்ம போடவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில உடல்நலமான வியாதிகள் இருக்கும். அது வியர்வையின் வழியாக நம்ம உடலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அதே மாதிரி ஒரு செருப்பு பிஞ்சு போச்சு அப்படின்னா அதை ஒரு முறை இருமுறை தச்சு போடலாம். அதுக்கு மேலே தச்சு போடாதீங்க. ஏன்னா ஒரு பழைய செருப்பு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய லட்சுமி தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது செருப்பாகட்டும் அல்லது ஷூவாகட்டும் தண்ணி ஊற்றி கழுவுங்க. ஏன்னா வெளியில் போகிறோம் வரோம், வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டில் செருப்பு விடுவோம், குழந்தைகள் அங்கே நடப்பாங்க, கையை வைப்பாங்க, வாயில் வைப்பாங்க, நிறைய உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் செருப்பு என்பது யாரும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய சாத்திர சம்மந்தப்பட்டது. பெரியவங்க நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கை கால் சுத்தமாக வச்சா மட்டும் போதாது, நம்மளுடைய செருப்பையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய நபர்கள் நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு இந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் ரெண்டையுமே மறந்துடுவாங்க. அப்படி மறந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்கட் பாஸ்வேர்டை கொடுப்பாங்க. பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு 10 ரூபா டிடெக்ஷன் பண்ணுவாங்க. நம்மளுடைய கேஷ் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டில் 10 ரூபா மைனஸ் ஆகும். சில புதிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அப்போவே அவங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துருப்பாங்க. அந்த பர்கட் பாஸ்வேர்டு ஒரு முறைக்கு 4 முறை கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க வேலெட்டில் அமௌண்ட் இல்லைனாலுமே 10 ரூபா பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் வீடியோ பார்த்தோன்னா அவருக்கு மைனஸில் தான் காமிக்கும். ஏன் இந்த மைனஸ் அப்படின்னா, உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் இல்லைனா கூட உங்கள் பர்கட் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா புதிய பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்காக அந்த 40 ரூபாய் பிடிப்பாங்க. நீங்கள் எப்போ டெய்லியும் வீடியோ பார்த்து அந்த 40 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆகுறீங்களோ அது வரைக்கும் மைனஸ் தான் இருக்கும். அந்த 40 ரூபா கழிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ளஸில் உங்களுக்கு வந்துடும். பாஸ்வேர்டுன்றது பர்கட் பாஸ்வேர்டு ஒரு முறை தான் கொடுக்கணும். எத்தனை முறை நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான அமௌண்ட்டு 10 ரூபா டிடெக்ஷன் பண்ணுவாங்க. மைனஸ் வரதுக்கு காரணம் இதுதான். அடுத்த விஷயம், சில நபர்கள் பார்த்தீங்கன்னா 50 to 60 ரூபா வித்ரா போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூசர் டைப் அப்கிரேட் அப்படின்னு காமிக்கும். அதுக்கு 2 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நீங்கள் பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது 10 ரூபாய் கிரெடிட் ஆன மாதிரி காமிக்கும். அந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டாவே நீங்கள் ஓஎம் உறுப்பினராக இருந்தாலும் அந்த 50 to 60 ரூபா உங்களால் வித்ரா பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நீங்கள் பிஎம் அப்டேட் ஆனால் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். ஸோ யூசர் டைப் அப்கிரேடு அப்படின்னு வர்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலெட்டில் 50 to 60க்கு உள்ளார அமௌண்ட் இருக்கும்போது வித்ரா போட்டிங்கன்னா ஓஎம் உறுப்பினர்கள் வித்ரா வாங்கிக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு அந்த கேஷ் வேலெட்டில் 60 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுனாலே யூசர் டைப் அப்கிரேட் அப்படின்னு வரும். அப்படி இருந்தாலே நீங்கள் பிஎம் அப்டேட் பண்ணி தான் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், ஒரு நபர்கள் இன்றைக்கி வித்ரா போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 15 நாள் கழித்து நீங்கள் மறுபடியும் ஒரு பர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு அந்த பர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குற தேதியில் இருந்து தான் மறுபடியும் 30 நாள் கழித்து உங்களுக்கு வித்ரா ஆப்ஷன் வரும். நிறைய நபர்கள் நான் போன மாதம் 15ஆம் தேதி கொடுத்தேன், எனக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி வரல அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ரீசன், நீங்கள் அந்த வித்ரா ஆப்ஷனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு நாள் நீங்கள் பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தாலையும் அந்த தேதியிலேருந்து மீண்டும் 30 நாள் கழித்து தான் உங்களுக்கு வித்ராவல் ஆப்ஷன் வரும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பர்கட் பாஸ்வேர்டு தானே எத்தனை டைம்னாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி ஒரு செயலை செய்யுங்க. உங்களுக்கு அப்ளைன் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதை உடனே ஒரு நோட்டில் எழுதி வைங்க, ஒரு காலண்டரில் எழுதி வைங்க, மறக்காதீங்க. மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திக்க நேரிடும். உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கும் இதை கைட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஓஎம் உறுப்பினர்களில் நான் ஒரு முறை தான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் ஒரு முறை தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பணம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஎம் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். பிஎம் அப்டேட் ஆகிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. நீங்கள் 360 ரூபா பே பண்ணி ஃபேஸ்கர் பவுடர் வாங்கினா உடனே பிஎம்மாக மாறலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழே 9 நபர்களை ஓஎம்ஐ இணைக்க வச்சு அந்த 9 நபர்களை ஒரு முறை பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வச்சு நீங்கள் ஃப்ரீயாக பிஎம்மாக அப்டேட் ஆகிக்கலாம். அதனால் யாரும் தவறு செய்யாதீங்க. தவறு செஞ்சுட்டு யாரையும் அணுகி போய் சங்கடப்பட்டு நிற்க வேண்டாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். மேலும் பழைய நபர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். சந்தேகம் எது வந்தாலும் தீர்த்து வைக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.